30 வயசை கடந்த மீனாட்சி பாட்டி என்ற வயதான பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போக முடிவு செய்தாள். வீட்டிலிருந்து கிளம்பும்போது அவள் தன் பையை கண்டுபிடிக்க முடியாமல், என் பை எங்கே என்று அலறினாள். சில நிமிடங்கள் தேடிய பிறகு தானே தோளில் போட்டு கொண்டிருந்ததை பார்த்து, பாருப்பா வயசு, ஆனா பொருள் தொலைஞ்சது இல்ல, நினைவுதான் தொலைஞ்சது என்று சிரித்து கொண்டே வெளியேறினாள். வெளியிலே அவள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் அவளை பார்த்து, பாட்டி இவ்வளவு வேகமா எங்கே போறீங்க என்று கேட்டான். அதற்கு பாட்டி, வேகமா இல்லப்பா, நான் மெதுவாதான் நடக்கிறேன், ஆனா என் வயசுதான் என்னை வேகமா தள்ளுது என்று சொல்ல, அந்த சிறுவனும் சிரித்து அவளோடு கொஞ்சம் தூரம் நடந்தான். மார்க்கெட்டில் காய்கறி கடைக்காரரை பார்த்து, இந்த தக்காளி எவ்வளவு என்று கேட்டாள். கடைக்காரன் கிலோக்கு 40 ரூபா என்றான். உடனே பாட்டி, அப்போ தக்காளி மட்டும் 40 ரூபா, சிரிப்பு ஃப்ரீயா கிடைக்குதா என்றாள். கடைக்காரன் குழப்பமாய் பார்த்தான். பாட்டி சிரித்து கொண்டு, நீங்க சிரிச்சா நான் வாங்குறேன், இல்லனா தக்காளியும் சோகமா இருக்கும் என்றாள். கடைக்காரனும் சிரித்து, சரி பாட்டி, உங்களுக்கு 35க்கு தர்றேன் என்றான். அடுத்த கடையில் வெங்காயம் வாங்க போனாள். விலை கேட்கும்போது கடைக்காரன், இது கண்ணீர் வர வைக்கும் வெங்காயம் பாட்டி என்றான். உடனே பாட்டி, அப்போ நான் வாங்க மாட்டேன், வீட்டில் ஏற்கனவே என் மருமகள் போதுமான கண்ணீர் வர வைக்கிறாங்க என்று சொல்ல, அங்கிருந்தவர்கள் எல்லாம் சிரிப்பில் மூழ்கினர். மீனாட்சி பாட்டி மீண்டும் நடந்து கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் அவளிடம், பாட்டி நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டான். பாட்டி உடனே, உதவி வேணாம்பா, நான் சும்மா நடக்கிறேன், நீ உதவி பண்ண ஆரம்பிச்சா நான் ஓய்வு எடுத்துடுவேன் என்றாள். அந்த இளைஞன் சிரித்து, பாட்டி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் என்றான். அதற்கு பாட்டி, ஸ்ட்ராங் இல்லப்பா, பழைய மாடல், பேட்டரி சேஞ்ச் பண்ண முடியாதது என்று சொன்னாள். வீட்டிற்கு திரும்பும்போது பாட்டி சிந்தித்தாள், வாழ்க்கை எவ்வளவு சிரிப்போடு இருந்தா அவ்வளவு லேசா இருக்கும். வீட்டுக்குள் நுழைந்ததும் அவள் தன் பொருட்களை வைத்து கொண்டு, இன்று காய்கறி வாங்கினதுக்கு மேல சிரிப்பையும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்று மகிழ்ச்சியாக சொன்னாள். இந்த சின்ன சிரிப்புகளே அவளின் பெரிய செல்வமாக இருந்தது.